ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒய்எல்சி ராஜன். வாங்க 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 வாங்க, நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். மனுஷனுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்ததுன்னா அந்த பூடியை தூக்கி உதச்சிருப்பேன் பாருங்க. சரி, அடுத்த வீடியோ போயிருவோம். ஒரு கிளாரிட்டியே இல்லை, எல்லாத்தையுமே பண்ணணும் போல தோணுது. இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒன்று பண்ணலாம்னு தோணுது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொன்று எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதால எதுன்னு என்னால் இன்னும் தீர்மானமாக சொல்ல முடியல. என்னையா எதோலாம் கம்பேர் பண்ணிட்டே இனிமே இவர் பேசின இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு அந்த தவிர அடையா வரும். என்ன ஒரு கிருத்தம் முடித்தாட அலைகிறீங்க. சரி, அடுத்த வீடியோ. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. மூவி எண்டட் முடிச்சு போச்சு. ரெட்ரோ மூவி 2 செகண்ட்ல முடிச்சு விட்டாங்களா? ஆமா, அவர் சிரிச்சிருந்தாருன்னா அங்கேயே முடிஞ்சிருக்குமே. நல்லா இருந்துச்சியா? நல்லா யோசிச்சிருக்கீங்க. ஏதோ மணப்பெண் மனக்கோலத்தில் இருக்காங்க, பார்ப்போம். என்னடா பாம்பராக்கலாம் போடுது? என்ன ராக்கி, வெத்தலை பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு. வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. मेरी खोपड़ी में कितना टेंशन है तेरे को मालूम क्या? दवाई है रे, दवाई है. मेरी खोपड़ी में कितना टेंशन है तेरे को मालूम क्या? दवाई है रे. கருமம் கருமம். என்னடா பசங்க பான்பராக்கு புகையில இதெல்லாம் போட்டு காலம் போய் பொண்ணு அதுவும் கல்யாண குளத்தில் உட்காந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டில் நம்ம மாப்பிள்ளையோட நிலைமை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, அடுத்த வீடியோ போவோம். தக் லைஃப் பிளாட். தக் லைஃபா பார்த்துருவோம். எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க, நான் எங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 3000 ரூபாய் கொடுக்குறேன், நல்லா திருப்தியா கவனிச்சிக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, என் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. என்னது சத்தியமா நாளை யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரிலாம் யோசிச்சு ஒரு வீடியோ போடு. சூப்பர். மனசுல சரியா, நல்லா யோசிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு தாட். சரி, அடுத்த வீடியோ போவோம். இந்தியன் ரோட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். என்னடா அது, ரோட்ல கயிறு கட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ போயிடும். தக் லைஃப் மூவி பிளாட். இன்னொரு தக் லைஃபா? நம்ம வனிதாக்கா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அந்த குடும்பத்துல ஒரு விஷயம் நடந்தது. அப்ப கூட அந்த பையன் என்ன கேட்டான், நீ என்ன லவ் பண்றியா இல்ல எங்க அப்பாவை லவ் பண்றியான்னு. சத்தியமா உங்க அப்பாவை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். சூப்பர். ஓ, திரிசாவாங்க. சரி சரி சரி, திரிசாவை கேவலப்படுத்துறீங்களா? அதில் படத்தில் கேவலப்படுத்துறது கூட பெருசா இல்லை. நம்ம அக்காவை திரிசான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே முடிஞ்சு போச்சு. சரி, வேற மாதிரி. இதெல்லாம் எப்படி இது ஆகுமா? நீ பத்திக்காதரா. ஆனா நிறைய வீடியோஸ்ல இந்த ஒரு வீடியோ போட்டு விட்டுறாங்க. நம்ம ஆர்வமா ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கோபி சுதாகர் வந்து தொலைச்சிடுறாங்க. சரி, இருந்தால் நல்லா தான் இருந்துச்சு. சரி, அடுத்த வீடியோ போயிடுவோம். டேக் தட் உயிர் நட்பு. இங்கே என்னடா பண்ணுறீங்க? பட்டன் என்ன பண்ணுறாங்க?
வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ நீங்க பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. ஏ பாய், யூ ஜம்பிங். ஓகே பாஸ். இல்லை உள்ள என்னமோ வச்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வருமோ? பழுத்திருக்கும் போல இருக்கு. சரி, அடுத்த வீடியோ. மை பிரெயின் இஸ் நாட் பிரெயினிங். என்னது பார்ப்போம். எட்டலாம் வண்டேன். பெட்ரோல் போட்டு சீட்டை கூட மூடாமையாடா அவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, முன்னாடி ஏதோ பலகையை தான் அந்த அம்மா வச்சு கொண்டு போயிட்டு இருக்குன்னு நினச்சேன். நான் கூட கவனிக்கலைங்க. அவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்கிறது தெரியாமையா உட்காந்துருக்கீங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. சரி, நல்லா இருந்துச்சு. நானே ஒரு ஜெஸ்ஸி தான்டா நம்மள. சரி, நானே ஒரு ஜெஸ்ஸி தான் ஆக்சுவலா. என்னடா அது, நம்ம ஜிவிஎம் இந்த கூட கொடுத்துருப்பீங்க. நல்லா தான் இருக்காரு அவர் பேசுனதுக்கு. இந்த ஃபேஸ் கட்டு நல்லா தான் இருக்கு. சரி, அடுத்த வீடியோ போயிடுவோம். இந்தாங்க, இந்த பக்கத்து ட்ரம்மியா இருக்கால, அவளோட புருஷன் வந்து அவளுக்கு 65 இன்ச் எல்இடி டிவி வாங்கி கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 75 இன்ச்சாவது வேணும். அட்லீஸ்ட் 75யா? அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டாங்க செல்லாம். அவனே போர் அடிச்சு போய் தான் 65 இன்ச்லாம் வாங்கி தரான். எனக்கு அப்படியா? இவ்வளவு அழகா அம்சமா ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நமக்கு எதுக்கு 75 இன்ச்லாம்? நாள் ஃபுல்லா நான் உன்னையே பார்த்துட்டு இருக்க போறேன். எதுக்கு டிவி எல்லாம் சொல்லு. ஆரஞ்சு இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டா. அப்ப சரி. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. செம்ம. ஆனால் யோசிச்சு பாருங்களே, இப்படி தயா பொட்டுகளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு அதுதான் வேணும். சரி, அடுத்த வீடியோ. அதாவது ஒரு பாஸ்வேர்டு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி எல்லாம் அதை செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் அது இந்த பாஸ்வேர்டு இருக்குமா அந்த பாஸ்வேர்டு இருக்குமான்னு இப்படித்தான் நம்ம செக் பண்ணுவோம். when we forget our system password and the real struggle starts. கபீம் குபாம், குபாம் கபீம், கம்பி கும்பா, கும்பா கம்பி, பீம் க கம்கு, கம்கு பீமா. கடைசி வரைக்கும் பாஸ்வேர்டு என்னன்றதை கண்டே பிடிக்கல. நானும் ஒவ்வொரு வாட்டியும் மெயில் சப்போஸ் நான் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டேன், வேறு ஏதாச்சும் மாற்றணும், ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு மட்டும் இல்லைன்னா எந்த பாஸ்வேர்டும் என்னால் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. பிஃபோர் மேரேஜ் பொண்டாட்டி ஆஃப்டர் மேரேஜ் இப்படித்தானா? ஸ்டார்டிங்கில் இப்படித்தான் இருக்கும். போக மரியாதை இல்லை, பேரை சொல்லிட்ட வாயில் வண்டியாக திட்டுவாங்க. கேட்டு தாங்க ஆகணும், என்ன பண்ணுறது. சரி, அடுத்த வீடியோ. கிளாஸ் ரூம் சினாரியோ. என்ன நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு, பார்த்துருவோம். மச்சான் அங்க பாரு, சாருக்கு சொல்ல தெரியல. மச்சான் பீரோல துணி மாட்டிட்டு போறேன். நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டு இருக்கு. சரி, அடுத்த வீடியோ. ட்விஸ்ட் இருக்காமல பார்ப்போம். இது பாரு, நல்லா இருக்கா பாரு. எது? இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஏய், இதெல்லாம் குவாலிட்டி இருக்காதுடி. இது இல்ல, இது 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 நல்லா இருக்கா? சும்மா வீட்டுக்கு நல்லா இருக்கு. ஆனா குவாலிட்டி இருக்குமா? ரிவ்யூ பார்க்கணும். ரிவ்யூவா பாரு. எந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க நீ? மீஷோல வாங்கினா இப்படித்தான் இருக்குன்றத நல்லாவே காட்டியிருக்கீங்க. சூப்பர்ரா, நல்லா இருக்கு, நல்லா இருப்பீங்கடா. 5 ஸ்டார் ரேட்டிங்கு. மூஞ்ச பாரு அந்த அம்மாக்கும். அப்படியே வச்சிருக்கோம். கிடைக்கும் 15 years color protection, weather protection and dirt protection. அண்ணா எப்படி
இது நிப்பான் பெயிண்ட் வெதர் பாண்ட் ப்ரோ. சும்மா விட்டுருந்தா கூட நல்லா தாண்டா இருந்திருக்கும் முகம். அந்த குழந்தைக்கும் சரி அந்த அம்மாக்கும் சரி 2 பேருமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்திருப்பாங்க. இப்போலாம் மேக்கப்புன்ற பேரில் பெயிண்ட் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அடுத்த வீடியோ. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தாலும் கையில சாவி காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஆடோட ரியாக்ஷனை பாருங்களே, அது எந்த யாரா பைத்தியம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காட்டு அந்த ஆடியே நினைக்குது. சரி அடுத்த வீடியோ. எதெல்லாம் மிக்ஸ் பண்றீங்க? ரொம்ப ஓவர். அதெல்லாம் போர் முரசுன்னு தானே சொல். ஆமால போர் முரசுனா அந்த ட்ரம் அடிக்கிற மாதிரி தானே இருக்கும். நாமளும் படத்தில் போர் முரசு கொட்டட்டோம்னா நம்ம அந்த சங்கோதரத்தை தானே ஞாபகம் வச்சுருப்போம். சரி 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 நல்லா இருந்துச்சு. சரி அடுத்து குடும்ப தலைவினா சும்மாவா? அப்படி என்னடா பண்ணிட்டாங்க செக் பண்ணுவோம். என்ன ஊத்துறாங்க வேற என்ன? Run. Run. சூப்பரா. இந்த மாதிரி நாம கூட யோசிச்சது இல்லையே. ஆமாம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எதுக்கு காலில் தலையிலலாம் யூஸ் பண்ணுறாங்க? தலைக்கு இதெல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்னடா புதுசாக சமைக்கிற எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? சரி எல்லாமே ஒரு எண்ணெய் தானே, எதுக்கோ யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து இது என்ன புது ஆத்தாவாக இருக்குது? புது ஆத்தாவா பார்ப்போம். கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? அங்க பிரதர்சனம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இது என்னடா குட்டிகாரணம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இது என்ன உரியாது? குட்டிகாரணம் போட்டு அங்க பிரச்சனை போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சுக்கலாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கடா. சரி அடுத்த வீடியோ. தொண்டை வலி, தொண்டையில் இருக்கக்கூடிய சளி, தொண்டை கரகரப்பு, வறட்டு இருமல், சளி இப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய 10 நிமிஷத்துல இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நீங்க காலையிலயோ அல்லது நைட்டோ குடிச்சிட்டு வரலாம். குடிச்ச 2 நாட்கள்ல உங்களுக்கு சூப்பரான ரிலீஃப் தெரியும். எதுக்கு 2 நாள்? காலையில் எந்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு எதுக்கே 2 நாள்? சரி அடுத்த வீடியோ. என்ன ஆண்டவரே இது? உங்களுடைய மொத்த உடலுமே ஒரு கருவி ஆகுது. எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் அப்படின்ற முக்கியமான கருவி வெளியே தெரியாது. எனக்கு தான் அது தோணுதா இல்லை உங்களுக்கு தோணுதான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆண்டவரை எவ்வளோத்தான் வச்சு செய்ய முடியும்னு தெரியல, ஆனால் வச்சு செஞ்சிடறாங்க. சரி அடுத்த வீடியோ. நம்ம சோபா தம்பி பார்த்துருவோம். ஒரு சேர் கூட தரும். சேர் கூட இதுல சேர்ல போட்டு கூட நீங்க உட்காந்துக்கலாம், நின்றுட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எனக்கு நாளை எதுவும் சொல்லலைங்க. அந்த வியூஸை போட்டோவே அந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம மைண்ட் அங்கே போகுது. சூப்பர்யா, சூப்பர். சரி அடுத்த வீடியோ. என்னது? டே வீரபாகு என்னையா நேற்று அமேசானில் ஒரு ஹெட்ஃபோன் பார்த்தியே, இதுவானு பாரு. இன்ஸ்டாகிராம் 100% உண்மை. ஆமாங்க, ஏதாவது ஒன்று பார்த்துடக்கூடாது. சரி அமேசானில் செக் பண்ணுறதை விடுங்க, கூகுளில் போய் செக் பண்ணாலும் அதுவும் போட்டு கொடுத்துட்றாங்க. டே இவன் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், ரீல்ஸாக போட்டு கொல்லுன்ட்டு. ரீல்ஸ் பார்க்கும்போது சரி எது பார்க்கும்போது சரி இவங்க ஆடாத்தான் போட்டு சொல்கிறாங்க.
எப்படா கண்டுபிடிச்சு வந்துடுறீங்க. சரி சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். 90s கிட்ஸ் பார்ப்போம். என்ன வேலைலாம் பார்த்து விட்டுருக்கீங்க? ஏண்டா செவனேன்னு சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இப்படி நாரடிச்சு வச்சிட்டீங்களடா. பண்ணது என்னவோ இவங்க பண்ணி விட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தாங்க 90s நிறைய பேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுறது, பண்ணி விட்டு போயிடுறது. ஏடா இவங்க அடிச்சுக்கிட்ட நாரட்டும்ட்டு. சரிடா, நல்லா இருப்பீங்கடா. சரி, அடுத்த வீடியோ. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எல்லாம் போக கையில ஒரு 30,000 ரூபாய் வரும். நான் 3 lakhs சம்பாதிக்கிறேன். வருஷத்துக்கா? மாசத்துக்கு. எப்படி? இப்படிதான். சப்ஸ்கிரிப்ஷனா? இதுல என்ன போடுவீங்க? ஐயோ, அதுல நான் எதுவுமே போட மாட்டேங்க. சொல்றீங்க? எதுவுமே போட மாட்டீங்க? நான் நினைக்கிறேன் ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, நல்லா சம்பாத்தியம். சரி, சூப்பர். இப்படியே நாட்டை கொண்டு போங்கடா. அதையாவே ஒவ்வொருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குறதுக்கு என்னமோ பண்ணுறானுங்க. சரி, வீடியோ பண்ணுங்க. ஏதோ நாம் கஷ்டப்பட்டு இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் அந்தளவுக்கு வியூஸ் போகாது. ஆனால் நீங்கள் என்னென்னத்தையோ போட்டு நல்லா சம்பாதிக்கிறீங்க. மாதம் 3 லட்சமா? ஐடி கம்பெனியில் கூட இவ்வளோ கொடுக்குறதில்லடா இப்போலாம். சரி, சூப்பர். சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருந்த வீடியோஸில் ரியாக்ஷன் போட்டாச்சு. ஸோ இந்த ரியாக்ஷனில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரீல்ஸ், மீம்ஸ் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் நமக்கு வந்து லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. நான் அதை பார்த்து அதுக்கான ஒரு ரியாக்ஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய், தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.